வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றிலுமே நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்றது மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது ஊட்டச்சத்து மற்றும் உறிஞ்சுதலை நமக்கு பாதிக்கும். ஸோ ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாக கிடைக்காம போயிடும். அதனால தான் நம்ம அந்த தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்றோம். ஸோ இப்படி கிடைக்கும் போது நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கொடுத்து பாதாம் பருப்பு என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு. அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடால் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது வளமான அளவில் இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களோட ரத்தத்தில் இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால நீங்கள் சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. உங்களுக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், குமட்டல், வாந்தி, எந்த ஒரு வேலையுமே கவனமாக செய்ய முடியாது, அந்த கவனமின்மை நிலை இதெல்லாமே இருக்காது. சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சதால அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டாக வந்துறதால ரத்த சோகைன்ற பிரச்சனைக்கு உங்களுக்கு இடம் இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளுமே உங்களுக்கு அகற்றப்படும். சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட தோலை நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வயதான தோற்றம், சருமத்தில் சுருக்கங்கள் இதெல்லாமே எதுவும் இல்லாமல் பொலிவாக நம்ம சருமத்தை பராமரித்துக் கொள்ளணும். அது முகத்தில் இருக்கக்கூடிய சருமமாக இருந்தாலும் சரி, அல்லது உடல்கள் இருக்கக்கூடிய தோலாக இருந்தாலும் சரி. நம்ம பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமாகவே நம்மளுடைய சருமத்திற்கு பொலிவை தரும். சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல், தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஸோ இது தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுத்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து நமக்கு கொடுத்து பராமரிக்கும். உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூன்றுமே நமக்கு வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை பாதாம் பருப்பு கொடுக்கும். அதாவது எனர்ஜியை நமக்கு சப்ளை பண்ணி எப்போதுமே நம்மளை வலுவாக வைத்திருக்கும். ஏன்னா தசைகளையும் நரம்புகளையும் எலும்புகளையுமே வலுப்படுத்துறதால நம்மளுடைய உடல் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே ரத்த நாளங்களில் படிந்துடும். ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போகாது. அதனால பல பக்க விளைவுகள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளணும். பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. இதில் இருக்கக்கூடியது நல்ல கொழுப்பு மட்டும்தான். ஸோ இதயத்திற்கு இது நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வெளியே வர வச்சிருந்தால ரத்த நாளங்களிலிருந்து ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் சப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைச்சிட்டே இருக்கும்பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயம் பன்மடங்கு பலம் பெறும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, கோரோனரி பாதிப்பு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் நமக்கு சீராகவே இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பவர்களுக்கு மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். அல்லது உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்றாற போல நீங்கள் உணவுகளையும் சேர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம 5 பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே பாதாம் பருப்பு நமக்கு குறைய வைக்கும்ன்றதை
பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடல் பருமனையுமே கூடாமல் பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா பட்னி கிடக்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கு இடையே பசியை கண்ட்ரோல் பண்ணி பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகப்படியான கலோரிகள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடாம தடுத்து நிறுத்திடும். ஏன்னா பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுறதால தேவையில்லாமல் தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்புகள்லாம் உங்களுடைய உடல் வந்து எரிக்கப்பட்டு விடும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பட்னி இருந்து தான் பல பேர் வந்து உடல் எடையை குறைப்பாங்க. அது அவங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை வந்து குறைச்சிட்டு உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆசையை வந்து நமக்கு நிறைவேற வைக்காது. இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 பாதாம் பருப்புகளே போதும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. இப்போ பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணும்னா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வைக்கும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு வந்து நமக்கு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். பாதாம் பருப்பு நீங்கள் உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். முகத்திற்கு வந்து ஊட்டச்சத்து கிடைத்து புரதம் உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கும். அதாவது கோலோஜன் உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த ஓட்டம் சீரான லெவலில் பாய ஆரம்பிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே வெளியேற்றப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பாதாம் பருப்பு உங்களுக்கு உள்ளிருந்தே அழகாக்கி மாற்றி கொடுக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோயை ஏற்படுவது தவிர்க்கிறதுல பெரும் பங்கு வந்து பாதாம் பருப்பு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகள் உங்களுக்கு வெகுவாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். செல்களும் வந்து உங்களுக்கு மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுவதால் ஸோ உங்களுக்கு மூளை தொடர்பான எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவு இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட வருபவர்களுக்கெல்லாம் தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், பித்தநரை ஏற்படுவது பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேன் பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு போதிய ஊட்டச்சத்து அந்த போஷாக்கு அழைத்து பேன் பொடுகு தொல்லை இல்லாமல், முடி உதுதல் பிரச்சனை இல்லாமல், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி நரைத்தல், பித்தநரை இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பாதாம் பருப்பு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தலைமுடிக்கு வந்து கொடுத்து தலைமுடியை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இப்போ ஒரு தோராயமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். கலோரிகள் 163 கிராம், நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு 14 கிராம் இருக்குது. 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் மற்றும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவதற்கான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் பாதாம் பருப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அது வந்து உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணி ஊட்டச்சத்து பற்றாக்குறையை உடலிலிருந்து நீக்கி உங்களுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும். சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திடும். எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ தொடர்ந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. 5லிருந்து 8 பாதாம் பருப்பு அல்லது உங்களுடைய உடலமைப்புக்கு வேண்டிய அளவில் எடுத்துக்கோங்க. நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.